மாறாக என்ன இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் வரலாற்றில் திக்ரு செஞ்சு போய் தான் இருக்காங்க. உயரமான இடத்துல போகும்போது அல்லாஹ் அக்பர்னு சொன்னாங்க. ஆகுமான விடயங்களை என்ன செஞ்சாங்க? கதைச்சிட்டு போனாங்க. நீங்க ஒரு இவர்கள் கதைச்சால் அலாய் பலாயையும் கதைச்சிருவாங்க. எந்தத்துக்காக நீங்க கதைக்கணும் என்று சொன்னால் வேறு விடயம். மாறாக என்ன சொல்லிக் கொடுக்காங்க? அதனுடைய உயிரோட்டம் பெய்த்திரும், எனவே திருப்பி கொண்டு வந்துடணும் என்று இப்படி அந்த கஷ்டத்தை எடுத்து இப்படி ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சிஸ்டத்தை காட்டி தந்திருக்கிறார்களா என்று ஆய்வு செய்தால் இது நபிகளார் காட்டின முறை அல்ல. இது ரசூலுல்லாஹ் காட்டின முறை அல்ல. அது மட்டுமல்ல, ஒரு கஷ்டம் வச்சு நான் ஒழுங்கப்படுத்துறேன். நாம ஒரு ஆளை சந்திக்க போறோம். நான் ஒரு ஆளை சந்திக்க போறேன். நாங்க இந்த மஹல்லா வாசிகள், இந்த பள்ளிக்காரர்கள் 3 பேர் சந்திக்க போறோம். போகிற போது 3 பேருக்கும் குறிக்கப்பட்ட வீடு தெரியும். ஒரு வீட்டுக்கு போனால் 3 பேருக்கும் குறிக்கப்பட்ட ஒருவர் தெரியும். ஒருவர் தான் கூப்பிடணும், மற்றவர் பேசணும், மற்ற வழி நடத்தணும். இதுல மாறி நடந்தால் கஷ்டம் செஞ்சிடணும், திருப்பி வந்துடணும். இப்படி அதாவது அல்லாஹ் ரசூல் இடாத வரையறைகளை இடுவது வேறு விடயம். அதை இட்டு அதுதான் நபிகளாருடைய வழிமுறை என்று அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஊட்டப்பட்டிருக்கு. அவங்க ஏன் செய்யறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு? இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முறை என்று நினைச்சுக்கு செய்யறாங்க. அதான் அங்க பிரச்சனை படுத்துறது. இப்படி செய்யறதுதான் ஹக்கான வேலை. கொழு மர்க்கத்தில் பேசுவார்கள் நபவி தரீகா. நபவி இந்த சொல்லெல்லாம் தவ்லீக் சொல், இது தௌஹீத வாத்திர சொல். நபவி தரீகா உருது மிக்ஸ் ஆகிறது. சரியான அதாவது நபிகளாருடைய முறை அது. இப்படி கஷ்டம் செய்ய இப்படி இந்த மாதிரி செய்யறது. அப்ப ஒருவர் 60,000 ரூபாய் காசை செலவழிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு என் ஜமாத்துக்கு போனாரு. ரசூலுல்லாஹ் முறை என்று தானே போனாரு. சரி போயிட்டார், அது நன்மை அடைக்கும். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சு செய்தார். அப்ப அவரு இப்படி போகிறவர் கூட்டுத்து ஆவதினால ஒரு பிதாத்து புறவு சில சட்டத்திட்டங்களை வச்சு கொண்டு போனார்கள். அதற்கப்பால போய் பேசுற விஷயங்களாவது சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கணும் அல்லவா? குர்ஆனை பேசணும் அல்லவா? அவர்களுக்கு சஹீஹான ஹதீஸ் தெரியாது. இது சஹீஹான ஹதீஸ், இது லைஃபான ஹதீஸ் என்று பிரித்து அவர்கள் பேச மாட்டார்கள். இது ஹதீஸ் கலைக்கு ஏற்பட்ட மாபெரிய ஒரு அநியாயம் சகோதரர்களே. உலகத்திலே வாழ்ந்த இமாம்கள், இமாம் புகாரி இருக்கட்டும், இமாம் முஸ்லிம் இருக்கட்டும், இமாம் திர்மிதி இருக்கட்டும், இந்த இமாம்களை எல்லாம் நீங்கள் ஒத்துக்கொள்ள. நபிகளார் இறந்து விட்டார்கள். அதற்கு பின்னால சஹாபாக்களுடைய காலமும் தாண்டியதற்கு பின்னால பொய்யர்கள் உருவானார்கள். வந்தவன் போனவன் எல்லாம் நபில பேர்ல ஹதீஸ்கள் அவுட் விட்டான். குல்லுல்லாஹ் சூரத்தை இத்தனை நேரம் ஓதினால் இந்த நன்மை கிடைக்கும், சூரத்துல் வாக்கியாவை இது ஓதினால் இன்னது கிடைக்கும், சூரத்துல் ரஹ்மானை ஓதினால் இன்னது கிடைக்கும் என்று 114 சூரத்துக்கும் சிறப்புகளை கட்டினார்கள். ஒவ்வொரு சாராரும் ரசூலுல்லாஹ் பேரில் ஆயிரக்கணக்கான செய்திகளை உருவாக்கி விட்டார்கள். இந்த வேளையில் உண்மையில ரசூலுல்லாஹ் சொன்னது எது, நபிகளார் சொல்லாது எது என்று தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து தியாகம் செய்து நாடு நாடாக சென்று அந்த ஹதீஸ்களை சொன்ன அறிவிப்பாளர்களை இனம் கண்டு இவர்கள் உண்மையாளர்களா, இவர்களை நம்பேனுமா இல்லையா என்று ஆய்வு செய்து ஹதீஸ்களை வகுத்து இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது, இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை என்று தெளிவாக கஷ்டப்பட்டு அவர்கள் இல்மை இந்த வஹீயை அதன் தூய்மையான வடிவிலே பாதுகாப்பதற்கு பாடுபட்டார்கள். ஆனால் இந்த சகோதரர்கள் அவர்களுக்கு தெரியாததன் காரணமாக, வேணும் என்று அல்ல, தெரியாததன் காரணமாக 1-2 அல்ல சகோதரர்களே, 100கணக்கான இமாம்கள் பொய்யானது என்று சொன்ன செய்திகளை எல்லாம் அங்கு எழுதப்பட்டதை சொல்லுகிறார்கள், எழுதப்படாதை சொல்லுகிறார்கள். இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கையை உடைக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் சொல்வதை அவதானிக்கலாம், சம்பவங்களை அவதானிக்கலாம். ஹஜ்ஜின் சிறப்பிலே பார்க்கலாம், ஹஜ்ஜின் சிறப்பிலே நீங்கள் பார்க்கலாம். ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் அடிக்க போகிறார். அது என்ன போறார் என்றால் அவருக்கு சரியான பசி இல்லை என்ற பசி,
ஒன்றுமே கிடைக்கல. அப்ப என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ்வுடைய கபரடியில இருந்து மன்றாரா. மன்றாடி மன்றாடி அப்படி அவரு தூக்கம் போயிடுச்சு. கனவுல ரசூலுல்லாஹ் வராங்க, அவருக்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுக்காங்க. இவர் பசியில திங்கார், பாதி கையில மிச்சம். இதெல்லாம் கனவுல நடக்குது. கண்ணை முடிச்சு பார்த்தா மிச்ச பாதி கையில இருக்கு. எதுல இருக்கு? ஹஜ்ஜின் சிறப்புல இருக்கு. சஹாபாக்கள வரலாற்றில் நடந்துதா? இதெல்லாம் ஆதாரபூர்வம் இல்லாத பொய்யான சம்பவங்களே. ஒரு பெரியார் மௌத்தா போயிட்டார். மௌத்தான பெரியார ஒரு பெரியார் பேர் நிறைய. அந்த மௌத்தான பெரியார இன்னொரு பெரியாரு குளிப்பாட்டு, இன்னொரு மனிதன் குளிப்பாட்டுறான். குளிப்பாற்றவர்கள் விரல மையத்து பிடிச்சுக்கிட்டு, அப்ப குளிப்பாற்றவர் சொன்னாரு, எனக்கு தெரியும் நீங்க மௌத்தா இல்ல, இவரும் இறைவனுடைய நேசர், இவரும் இறைவனுடைய நேசர், அவுலியாக்கள் இறப்பதில்லை. இப்படி ஒரு சஹாபிக்கு நடந்ததா? ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்ததா? முன்வந்த நபிமார்களுக்கு நடந்ததா? இப்படி இது எதில் இருக்கு? சதகாத் சிறப்புல இருக்கு. நூற்றுக்கணக்கான 1000 என்று ஒரு புத்தகமே போடலாம். இவற்றை தொகுத்து ஜமாஅத்து தப்லீக் ஃபில் காரத்தில் ஹிந்தியா என்று பாகிஸ்தானை சேர்ந்தவராயிருக்கணும் ஒரு கலாநிதி, அவர் உருது தெரிஞ்ச ஒருவர், அவர் அரபும் தெரிஞ்சவர், அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர், உருது நல்லா தெரிஞ்சவர். தாலீம் புத்தகத்தை, உருதுல இருந்த அந்த தாலீம் புத்தகத்தை எடுத்து ஒவ்வொரு சம்பவமாக அப்படியே வடிச்செடுத்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எப்படி முரண்படுகிறது இவைகள் என்று அரபியிலே அவற்றை மொழிபெயர்த்து ஒரு பெரிய ஒரு கிதாபை எழுதி அதை சவுதியினுடைய தற்போது இருக்கக்கூடிய முஃப்தி சாலிஹ் அல் ஃபௌசான் அவரிடமும் ஒப்படைச்சு, அதிலே அதற்கு முந்தைய முஃப்திகளான சாலிஹ் அல் உஸைமீன், ஷேக் பின் பாஸ் போன்ற முஃப்திகளுடைய ஃபத்வா, இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பற்றிய தெளிவான அறிவு இல்லாததால் இவர்கள் இப்படி ஈடுபடுகிறார்கள். எனவே இவர்களுடைய விடயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இது அதாவது இந்திய தீவிரத்தில் இருக்கக்கூடிய ஜமாஅத்தின் அமைப்பு இதுதான். இவர்களுக்கு மார்க்கத்தை பற்றிய தெளிவான குர்ஆன் சுன்னா பற்றிய அறிவு போதாது என்று அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். சவுதியிலே இஸ்வானது எனக்கிட்ட கொப்பி இருக்கிறது. 6 மௌலைமார்கள் 6 கொடுப்பேன், போட்டோ காப்பி அடிச்சு போட்டு தந்துடணும், அடுத்து 10 வச்சிடப்படாது. சரியா சகோதரர்களே? இது உதாரணத்துக்கு நான் சொன்னேன். போய் நான் பேசுகிற போது அல்லாஹ்வுடைய குர்ஆனை பேசணும். குர்ஆனை பேசுறால் ஏன் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான்? வலா ஃபதக்கிர் பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத். மறுமையின் எச்சரிக்கையை பயிர்கிறானே அவனுக்கு குர்ஆனை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய். குர்ஆனை எடுத்து சொல்லணும். ஒய்லா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நமக்கு பேச போகின்றவருக்கு குர்ஆனை பற்றி அறிவிக்கணும், அவருக்கு தெளிவாக இருக்கணும். அவர் எந்த வசனத்தை சொல்கிறாரோ அந்த வசனத்தின் கருத்து அவருக்கு தெரியணும், அதன் விளக்கம் தெரியணும், அது இறங்கிய காரணம் தெரியணும். இல்லாட்டி பிழையா சொல்கிறார். அவர் நபிகளுடைய பெயரால் ஒரு ஹதீஸை சொன்னால் இது ஆதாரபூர்வமானது என்று அவர் தீர்க்கமான முறையில் அறிந்துதான் சொல்லணும். இல்லை என்றால் மன் ஹத்தத ஹதீஸன் யுரா அன்னஹு கذிப் ஃபஹுவ அஹதுல் கذாபீன். இது பொய்யாக இருக்கலாம் என்று எண்ணப்படக்கூடிய ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ்வுடைய பெயரில் சொன்னால் அவன் பொய்யர்களில் ஒருவன். சொல்வதற்கு முன் இது உண்மையிலே சரியானது என்று அவன் தெரிந்து கொள்ளணும். அப்படி தெரிஞ்சா சொல்கிறார்கள். மாறாக என்ன சொல்றார்கள்? என்ன சொல்கிறீர்கள் சகோதரர்களே? குர்ஆன் விளங்காது. என்ன சொல்கிறீர்கள்? பள்ளிவாசலிலே குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை விளங்குங்கள் என்றால் குர்ஆன் விளங்காது.
அதை விளங்குவதற்கு 16 கலை வேணும் என்று கடைசியாக விளங்கப்படாத ஒரு புதிரை ஒரு இரட்டை இறைவன் நமக்கு இறக்கி வைத்திருக்கிறான் என்ற மாதிரி கடைசியா குர்ஆன் ஒரு மூலையில் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்? குர்ஆனை சிந்தித்து பாருங்கள். குர்ஆனை சிந்தித்து பார்ப்பவர்கள் இருக்கிறார்களா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க கூடாதா? இவர்கள் உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன் வசனம். உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறான் கேட்கிறான். அன்றைக்கு இருந்த அபூ சுஃபியான், அன்றைக்கு இருந்த முஆவியா, அன்றைக்கு இருந்தவர்கள் காவிர்களாக இருந்தவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை கேட்டார்கள், ஹிதாயத்து கிடைச்சது. யாரு கேட்டார்கள்? இவர்கள் ஆரம்பத்தில் முஸ்லிம்களா, முஸ்லிமா பிறந்தவர்களா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் யார்? ஒரு காவிர் இல்லையா? பிறகுதான இஸ்லாத்துக்கு வந்தார். குர்ஆன் வசனத்தை கேட்டுத்தான் அது உள்ளத்தை திருப்பியது. அந்த குர்ஆன் வசனத்தை உமர் ரலியல்லாஹு ஒரு மௌலவி என்று வழங்கப்படுத்தினாரா? ஒவ்வொரு சஹாபிக்கும் இஸ்லாத்துக்கு வர போது இந்த குர்ஆனுடைய வசனங்கள் பெரும் விளக்கமாக சொல்லப்பட்டது. குர்ஆன் விளங்கலாம். ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக. வேதம் இல்லையா? தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் பண்றான். எனவே இஸ்லாமிய பிரச்சாரத்தில் போல் போகிறவர் குர்ஆனை தெரிஞ்சிருக்கணும். இஸ்லாமிய பிரச்சாரத்தில் செல்றவர் அவருக்கு ஹதீஸ் தெரியணும். முழுசா தெரியாட்டியும் பேசுகின்ற சப்ஜெக்டில் அவருக்கு சரியா தெரியணும். இல்லை என்றால் என்ன நடக்கும்? நபிகளார் மீது பொய் சொன்ன பாவத்துக்கு ஆளாவார். நபிகளார் மீது பொய் சொன்னால் அவருக்கு இடம் என்ன? என்னங்க இடம்? நரகலோகம். தாங்குவோமா? நம்மளால தாங்க ஏழுமா? என்னால இயலாது. அதனால அம்பளி இறங்கி என்னால இயலாது. புகாரி இமாமால இயலாது. அதனால 6 லட்சம் செய்தி கிடைச்சது அவருக்கு. நபி சொன்னதாக வடிச்சார் 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 வடிச்சார். உண்மையிலே ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஊர்ஜிதமான செய்தி இந்த சமுதாயத்துக்கு போய் சேரணும் என்று 7275 வடிச்சு எழுதினார். அப்ப எத்தனை செய்தியை விட்டார்? எத்தனை செய்தியை விட்டார்? இமாம் அஹமத், இந்த இமாம்களின் வரலாறு ஹயாத்து சஹாபாக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இல்முக்காக பட்ட கஷ்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்தது என்ன? 10 லட்சம் ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரில் அவர் மரணம் செய்தார். அப்படித்தான் அவரை தொட்டு வாய்த்து வருகிறது. அதிலே அவருடைய கிரந்தம் என்று ஒரு கிரந்தம் எழுதினார், நபிகளாருடைய ஹதீஸ்களை. அதில் இருப்பது 27,000 சொச்சம் ஹதீஸ் தான் இருக்கிறது. மற்றவர்கள் எங்கே? மற்றவர்கள் எங்கே? ஏன் விட்டார்கள்? வேணும் என்று விட்டார்களா? தட்டி பார்த்தார்கள். நபிகளாருடைய பெயரிலே அவுட்டுறவன் அவுட்டுடுவான் 1000. ஒவ்வொரு காரணங்களுக்காக ரசூலுல்லாஹ் மீது பொய் சொன்னார்கள். வேணும் என்று சொன்னார்கள், தவறுதலாகவும் சொன்னார்கள். மறதியில நாம ஒன்றை செல்லாத செல்லன்னு சொல்லலையா? கெசிங்கில சொல்லலையா? உன்னை மாத்தி சொல்லலையா? ஒருவருடைய கோமண்டான் இட்டு காட்டி சொல்லலையா? இவைகளை எல்லாம் நபிகளாருடைய ஹதீஸிலே இஸ்லாத்தின் விரோதிகள் வந்து விளையாடி பொய்யை சொன்னார்கள். இஸ்லாத்தில் மோகம் கொண்டவர்கள் இஸ்லாத்தை விட்டு மக்கள் தூரமாகிற போது, முஸ்லிம்கள் பாவம் செய்கிற போது இவங்களை பாவத்திலிருந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்களை சொன்னார்கள். தொழுகையின் சிறப்பு இருக்கிறதே, அந்த தொழுகையின் சிறப்பிலே தொழுகையை பேணி பாதுகாப்பு தொழுபவருக்கு 5 நன்மைகள், அதை பேணி தொழாருக்கு 15 தண்டனைகள் என்று ஒரு ஹதீஸில் வருகிறது என்று போட்டிருக்கு. இது தொழுகையினுடைய சிறப்பை பற்றி பேசுற போது பொதுவாக இந்த ஜமாத்தில் சொல்லிக் கொடுப்பது. என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை எழுதிய இந்த செய்தி எழுதிய இமாமே இது இட்டு கட்டப்பட்டது, இன்னார் இட்டு கட்டது எழுதி வச்சிருக்கார். அது இட்டு கட்டப்பட்டது என்று சொல்லப்பட்டதையே
ரசூலுல்லாஹ் சொன்னது என்று இந்த பாமர மக்களை கூட்டிக்காந்து சொல்லிக் கொடுத்தால், உங்களை கூட்டிக்காந்து உங்களுக்கு சொல்லி தந்தால் உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் அப்படியே நம்பி செல்றேன். இந்த பாவத்தை யார் சுமப்பார்? வழிகாட்டியர் சுமந்து கொள்வார். எங்களுக்கு சுமை வராது என்று சொல்றீங்களா? அப்படி வராது சகோதரிகளே. குர்ஆன் என்ன சொல்கிறது? மறும நாளையிலே ஒரு சாராரை மூங்குப்புற தள்ளி போடப்படுகின்ற வேளையில் எங்கே நரகத்திலே சொல்வாரு, ரப்பனா இன்னா அதானா சாதத்னா குபரானா, எங்களுடைய ரப்பே, எங்களுடைய பெரியார்களுக்கும் செய்திகளுக்கு நாங்கள் வழிபட்டு விட்டோம், அவர்கள் எங்களை நேர்வழியில் இருந்து வழிகெடுத்து விட்டார்கள். எங்களுக்கு ஒரு தண்டனை என்றால் அவர்களுக்கு 2 தண்டனை கொடுப்பாயாக என்று நரகலோகத்திலே கிடப்பார்களே பாமர மக்கள். ஹசரத்துமாருடைய வழிகாட்டலினால், பெரியார்களுடைய பிழையான வழிகாட்டலினால் வழி தவறி போனவர்கள் யாரெல்லாம் வழி தவறி போனார்களோ அவர்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுகின்ற போது இப்படி துஆ கேட்பார்கள். அங்கே இருந்து கேட்பார்கள், யா அல்லாஹ், எங்களை இன்னார் இவங்க தான் வழி எடுத்தது, எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி என்று அங்கே கேட்க முடியாது. எங்களுக்கு வருகின்ற தண்டனை போன்று 2 மடங்கு கொடுப்பாயாண்டு கேட்க வேண்டி வருகிறது. ஏன்? குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. ஏன்? அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை சொல்றேன். முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் நான் நிறைய விஷயங்களை பேசலாம், நேரம் போதாது. இன்னும் முக்கியமான விஷயத்தை சொல்றேன். தப்லீகிலே 6 நம்பர் என்று ஒன்று இருக்கிறது. இந்த 6 நம்பர்களும் இந்த தப்லீக் ஜமாஅத்தினுடைய அமைப்பும் உருவானது இருக்குத்தானே சகோதரர்களே, அதை சுருக்கமாக சொல்லிக் கொண்டாகணும். எப்போ உருவானது தெரியுமா? அது எப்படி உருவானது என்றால், தப்லீகிலே இரகசிய கடிதம் என்ற ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த கடிதம் எனக்கிட்ட இருந்தது, உருதுல இருந்து அது தமிழ மொழிபெயர்க்கப்பட்டு, யார் மொழிபெயர்த்தது? அக்குர்ணையை சேர்ந்த இஸ்மாயில் ஹசரத் அதை மொழிபெயர்த்திருந்தார். அது கடிதத்திடம் இருந்தது. அதிலே வருகிறது இந்த ஜமாஅத்து எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இந்த வேலை இலியாஸ் மௌலானா என்பவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டது தெரியுமா? அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மதீனாவுக்கு வர சொன்னார்கள். கனவுல வந்து நபியல்லார் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கபருஸ்தானத்தில் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள வர சொன்னார். அவருடைய காலத்திலே அவர்கள் எப்படியோ, அது பெரிய வரலாறு. அங்குள்ள வேலையாளை பிடிச்சு அந்த ரூமுக்குள்ளே இசாவுக்கு பின்னர் போவார்கள். ரசூலுல்லாஹ் அவருக்கு முன்னால் தோற்றம் பெறுவார்கள். இது பொய் அல்ல, இதெல்லாம் எங்களிடம் இருந்த ரகசியம். அது தப்லீக் ரகசிய கடிதம் என்று அது இன்றும் இருக்கிறது. என்கிட்ட இருந்து அது வைத்தது. சரிதானே? கனவுல வந்து சொல்லி நபியலாருக்கு முன்னால தோற்றம் பெற்று நபியலார் இந்த முறையை கற்றுக் கொடுத்தார்கள். இதை இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்ததாக அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நபிகளாரே இறந்ததன் பின் அவருக்கு முன் தோற்றம் பெற்று கற்றுக் கொடுத்தார் என்றால் இதற்கு நான் வியாக்கியான நான் கணக்கு செல்ல தேவையில்லை. இப்படி நம்புறதே சகோதரர்களே இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு மிக மிக மாற்றமானது. இமாம் அஹமத், இமாம் ஷாஃபி, இமாம் புகாரி போன்ற உலகத்திலே இஸ்லாத்திற்காக பாடுபட்டார் என்ற இமாம்கள், இவர்கள் எவர்களுடைய அகீதாவிற்கு 100% முற்றிலும் முரண்பாடான ஒரு பிழையான கொள்கையாகும், பிழையான நம்பிக்கையாகும். இது மேலோட்டமாக தப்லீகிலே போற சகோதரர்களுக்கு தெரியாது, இந்த ரகசியங்கள் தெரியாது. அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டு வந்து. சரி, அதில் சொல்லப்படுகிற இந்த 6 நம்பர், இந்த 6 நம்பரில் கலிமாவிற்கு ஒரு நோக்கம் சொல்வார்கள். கலிமா கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? வஸ்துகளால், என்னது வஸ்துகளால் ஒன்றும் ஆகாது, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறது என்ற நம்பிக்கையை உள்ளத்திலே உருவாங்குறதுக்கு தான்
இந்த கலிமா கொடுக்கப்பட்டது என்று நமக்கு சொல்லித்தராங்க. நல்ல முறையில் அவதானித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் எது? கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாத்துடைய ஆணிவேர். இந்த ஆணிவேரில் எவ்வளவுக்கு பெரிய டேமேஜ் வந்திருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளணும். நூதனமாக கேளுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கலிமா கொடுக்கப்பட்ட நோக்கம் நூ நபியிலிருந்து முஹம்மது நபியார் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கொடுத்து அனுப்பப்பட்ட இனத்துக்கு என்றால் வஸ்துகளால் ஒன்றும் ஆவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறது என்ற நம்பிக்கை வருவதற்கு என்று சொல்லித் தருகிறார்கள். இன்றைக்கு மாத்தான சொல்ற சரி. ஆனா குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. ஒவ்வொரு சமூகத்திலேயும் ரசூலை நாம் அனுப்பினோம். என்னத்துக்கு அனுப்பினோம் என்றால் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவதை விட்டு விடுங்கள். இதை கொண்டுதான் நாம் ஒவ்வொரு நபிமாரையும் அனுப்பினோம். இப்ப கலிமாவுடைய நோக்கம் என்னையாம்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவதை விடுவது. இக்கொள்கையை செல்வதற்குத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுக்கப்படுகிறது. சகோதரர்களே, வஸ்துகளால் ஒன்றும் ஆவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறது என்பதை சொல்வதற்குத்தான் கலிமா என்றால் அந்த கலிமா மக்கத்து காவிர்களுக்கு வர தேவையில்லை. ஏன் சொல்லுங்க? மக்காவில இருந்த காவிர்களா இருந்தாலும், சுவைப் நபிய காலத்தில் இருந்த காவிர்களா இருந்தாலும், சாலி நபிய காலத்தில் இருந்த காவிர்களா இருந்தாலும், அவர்கள் எல்லோரும் நம்பி இருந்தார்கள் வானத்தை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ், ரிஸ்க் தாரவன் அல்லாஹ். நபியை கேட்டு பாருங்கள், வம யர்சுகுக்கும் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து உணவளிப்பவன் யார் என்று கேட்டு பாருங்கள், அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் செய்கின்றவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை யாரிடம் இருந்தது? அபூஜஹலிடம் இருந்தது, உத்பாவிடம் இருந்தது, உமையாவிடம் இருந்தது. அவர்கள் நம்பினார்கள், எல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறான் என்று நம்பினார்கள். அதனாலதான் அவர்கள் முஹம்மது நபியிடம் கேட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்றாயானே, அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் அல்லாஹ்வால மட்டும் முடியுமானதை நீ செஞ்சு காட்டணும். என்ன செஞ்சு காட்டணும்? சந்திரனை பிளந்து காட்டுறா. சந்திரனை பிளந்து காட்டு ஏன் கேட்டான்? அந்த கேள்வி ஏன் வந்த? அது அல்லாஹ்வால மட்டும்தான் முடியுமானது. உனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில தொடர்பு இருக்கும் என்றால், நீ அவருடைய தூதராக இருக்கும் என்றால், மனிதனால், சாதாரண மனிதனால் செய்ய முடியாதை நீ என்ன செஞ்சு காட்டலாம்? செய்து காட்டலாம். அப்ப நாங்க என்ன செய்வோம்? நம்புவோம். நீ அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அந்த மக்கள் 100% நம்பி இருந்தார்கள். வஸ்துகளால் ஒன்றும் நடப்பதில்லை. யாரால் நடக்கிறது? அல்லாஹ்வால் எல்லாம் முடியும். அதனாலதான் சாலி நபியினுடைய கூட்டம் கேட்டது, நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லாதானே, அல்லாஹ்வுடைய தூதர் நீ என்று இருந்தால் அல்லாஹ்வால மட்டும் தான் முடியுமானது. ஒரு பெரிய மலைக்குள்ள இருந்து ஒட்டகம் கொண்டு வாரது, அது ஒரு மலையிலிருந்து தண்ணி வரலாம், ஒட்டக குட்டி விசிலோட வரணுமா? அது அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். 7 மணி நேரம் செஞ்சு காட்டு, அப்ப நம்புறோம். அப்ப அப்படி நம்புறோம் என்ற கருத்து என்ன? அல்லாஹ்வால் முடியும், மலைக்குள்ள இருந்து ஒட்டகத்தை வெளியாக்குறது. அல்லாஹ்வால் முடியும், மண்ணை பார்த்து நீ உணவாகிவிடும் என்றால் உணவாகிவிடும். அல்லாஹ்வால முடியும், அசாக்கோலை போட்டால் பாம்பாக்க முடியும். இந்த நம்பிக்கை யாரிடம் இருந்தது? யாருடைய நம்பிக்கை? காவிர்களிடம் இருந்தது. எனவே அவரிடம் முற்கூட்டியே இருக்கிறது அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உள்ளவர்களிடம் கலிமா கொடுக்கப்பட்டால் அல்லாஹ்வால எல்லாம் நடக்கிறது என்பதை உள்ளத்தில் ஏற்படுத்த அந்த கலிமா கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த கலிமா அவர்களுக்கு தேவையில்லை. காரணமே அவர் அந்த நம்பிக்கையில இருந்திருக்கிறார்கள். ஏன் கொடுக்கப்பட்டது? அவர்கள் அல்லாஹ்வால எல்லாம் நடக்கிறது என்று நம்பினாலும் அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வணக்கங்கள் சொந்தமானது, அதில் இன்னொருவருக்கு எந்த பங்கும் இல்லை
என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அல்லாஹ் அவனை தரகர் இல்லாமல் நெருங்க முடியாது என்று சொன்னார்கள். அவனை நாம் வணங்குவதென்றால் நேரடியாக வணங்க முடியாது, ஆள் போட்டுத்தான் வணக்கணும் என்று சொன்னார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க? எல்லாம் அல்லாஹ் தான் செய்கிறான், ஆனால் அந்த அல்லாஹ் கிட்ட நேரடியாக கேட்க முடியாது. அதனால்தான் நாங்கள் தரகர்களை வைத்து அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்று சொன்னார்கள். அப்ப கலிமா கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? வஸ்துகளால் ஒன்றும் ஆவதில்லை, அல்லாஹ்வால எல்லாம் நடக்கிறதுங்கிறதா? அல்லாஹ் மட்டும்தான் வணக்க வழிபாட்டுக்கு சொந்தக்காரன், அவனுடைய அந்த தன்மையில் இன்னொருவருக்கு பங்கில்லை என்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு பகுதியிலே என்றவர்களிடம் தெளிவுபடுத்தி, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறீர்கள், அதே நேரம் அல்லாஹ்வை மறுக்கிறீர்கள், எனவே அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வணக்கத்தை நிலைநாட்டுவதற்குத்தான் கலிமா. இதை அப்படி தெளிவாக சொன்னால் என்ன நடக்கும்? பள்ளிவாசல்களே இன்றைக்கு தௌஹீத்வாதிகளுக்கு என்ன நடக்கும்? அது நடக்கும். நபிமார்கள் செய்த பிரச்சாரம் என்ன? பள்ளிவாசல் அடி விழுந்தது. அது இன்று விழுகிறது இவர்களுக்கு, அன்று நபிமார்களுக்கு அடி விழுந்தது எதற்காக? வஸ்துகளால் ஒன்றுமாவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கும் முஹம்மது நபி சொல்லியிருந்தா அபூ ஜஹல் எதிர்த்திருப்பான ரசூலுல்லாஹ்வை? உத்பா எதிர்த்திருப்பானா? என்னங்க நாம ரெண்டு ஒன்றதான செல்லும் என்றாலும் வந்திருப்பான். எனவே கலிமாவுடைய நோக்கமே என்ன செஞ்சுவிட்டு மாறிவிட்டது. அதனால் கலிமாவுடைய பிரச்சாரமே மாறிவிட்டது. எனவே அவர்கள் ஈமானுக்கா பாடுபடுகிறோம், ஈமானுக்கா பாடுபடுகிறோம் என்று சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? ஈமானுக்கா பாடுபடுகிறோம். ரசூலுல்லாஹ் மக்காவிலே 13 வருஷம் பாடுபட்டார்கள் சொல்கிறார்கள். மக்காவிலே 13 வருஷம் வஸ்துகளால் ஒன்றுமாவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறதுக்காக பாடுபட்டால் என்றுதான் இவர்கள் சொல்லுகிறார்கள். இது ரசூலுல்லாஹ் மீது பொய் கூறுவதில்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வஸ்துகளால் ஒன்றுமாவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் ஆகிறது என்ற கொள்கைக்காக பாடுபட்டார்கள். எதற்காக பாடுபட்டார்கள்? அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்காதீர்கள், அல்லாஹ் அல்லாஹ்விற்கு நேர்ச்சை செய்யாதீர்கள், அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அர்த்தப்படாதீர்கள் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும் அந்த உபூதியத்தை இபாதத்தை தரிப்படுத்துவதற்கல்ல பாடுபட்டார்கள். எனவே சகோதரர்களே, உண்மையிலே இந்த பிரச்சாரத்தை அந்த பிரச்சாரத்தை இப்ப யார் செய்கிறார்கள்? தௌஹீத் ஜமாஅத் செய்கிறார்கள். அதுதான் கலிமா கொடுக்கப்பட்ட நோக்கம். எனவே இவ்வாறு கலிமாவுடைய நோக்கத்துக்கு ஒரு மாறுபட்ட காபிரிடம் அன்று இருந்த நம்பிக்கையை கலிமாவை நோக்கமாக கொண்டதால் அவர்கள் பிரச்சார பணியிலே ரசூலுல்லாஹ்வுடைய நபிமாருடைய வழியை விட்டு எங்கேயோ போய்விட்டார்கள். அதனால் இவர்கள் மக்காவில் ரசூலுல்லாஹ் 13 வருஷம் ஈமானுக்கா பாடுபட்டால் என்று சொல்லி மக்களை கூப்பிடுகிறார்கள். ஈமானுக்கா பாடுபட்டார்கள், அடிபட்டார்கள், எதை சொன்னார்கள்? ஈமான் என்று எதை சொன்னார்கள்? அதை சொல்ல கூப்பிடுகிறோம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், தாயத்து கட்டாதீர்கள், சாஸ்தாங் இன்னொருவருக்கு செய்யாதீர்கள், நபிகளாருடைய அல்லாஹ் மார்க்கமாக்காதீர்கள் என்றுதான் ரசூலுல்லாஹ் ஈமானுக்கு பாடுபட்டார்கள். இதற்கு மாற்றமாக வஸ்துகளால் ஒன்றும் ஆவதில்லை, அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிறது என்ற இந்த நம்பிக்கை நிலைநாட்டுவதற்குத்தான் நபிகளார் பாடுபட்டார் என்று சொல்லி, எனவே இந்த நம்பிக்கை உலகத்தில் எல்லோரிடத்தில் வருவதற்காக நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளியிறங்குங்கள் என்றால் இது அல்லாஹ்வின் பாதையாகுமா? சகோதரர்களே, இது அல்லாஹ்வின் பாதையாகுமா? அல்லாஹ் மட்டும் வணங்கப்பட வேண்டும், சிறுக்கு கபர் வணக்கம் மற்றுமுள்ள எல்லா வகையான விதத்துகள் மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நபிகளார் தியாகம் செய்தார்கள், ஆங்காங்கே படைகளை அனுப்பி வைத்தார்கள். அதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட அந்த ஃபீ சபீலுக்கு வந்த அந்த வசனங்களை எல்லாம் அதையெல்லாம் எடுத்து வஸ்துகளால் ஒன்றும் ஆவதில்லை என்பதற்காக பாடுபட்டார்கள். எனவே நீங்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாருங்கள், உங்களுக்கும் அதனுடைய நன்மை கிடைக்கும் என்றால் இது நீங்கள் அறியாமல் கூறுகின்ற பொய் சகோதரர்களே, தவறு.
நீங்கள் அறியாமல் விளங்காமல் அல்லாஹ் ரசூலின் மீது குர்ஆன் ஹதீஸினுடைய நபிகளாருடைய வரலாற்று உண்மையான வரலாற்றுக்கு மாற்றமாக நீங்கள் கூறுகின்ற ஒரு மாபெரிய தவறாகும். அதை நீங்கள் புரிய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தலைப்பு நபிகளாருடைய வழிமுறையில் இருக்கிறோம் என்பது. ஆனால் அது உங்களின் எண்ணம். அந்த எண்ணம் தவறான எண்ணத்திலே நீங்கள் பிழையான வழியிலே போய்க் கொண்டிருக்கிறீர்கள். எனவே எண்ணம் தலைப்பு நல்லம் குர்ஆன் ஹதீஸில் வெற்றிருக்கிறது. எனவே இந்த தலைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஆதாரபூர்வமான ஹதீஸி குர்ஆனை படித்து தூய்மையான நபிகளாருடைய காலத்தில் அவர்கள் செய்த பிரச்சார முறையிலே உங்களின் பிரச்சாரத்தை செய்யுங்கள். அதற்காக அந்த பிரச்சாரத்தை இன்று சிறமேல் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சாரார் இந்த தௌஹீத்வாதிகள். நபிகளாரும் நபிமார்களும் கொண்டு வந்த அதே கொள்கை நிலையாற்றுவதற்காக பூமியில் எங்கு சென்றாலும் அடிபடுகிறார்கள், தியாகம் செய்கிறார்கள். அவர்கள் அதில் வெவ்வேறுபட்ட கஷ்டங்களை எதிர்நோக்கிறார்கள். எனவே அந்த வழிதான் உண்மையான வழி. அந்த வழியிலே சேர்ந்து குர்ஆன் ஆதாரமுள்ள ஹதீஸை பின்பற்றி சுவனம் செல்லும் அந்த கூட்டத்தில் சேருவோமாக. அல்லாஹ் பேச எனக்கும் உங்களுக்கும் அருள்வாளிப்பானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.